நாங்களும் மன்றாடுறோம். சொல்லுங்க, அவர் வந்து அண்ணன் என்ன சொல்லிட்டாரு, எலெக்ஷனு பணத்தை நாங்கள் வவுச்சர் போட்டு கொடுத்துட்றோன்ட்டாரு. என்ன வேண்டாரு, நம்ம 2 கோடி வாங்கினது டிஎஸ்பி ஆஃபீஸில் சொன்னாச்சு, உண்மையா இல்லையா? அதாவது 3 நாட்டை ஒரே மாதிரி வாங்கியிருக்கோம். ஏன்னா ஒரு நாட்டை வந்து 3 குறைச்சி பேசியிருக்காங்க. அவங்களாம் முடியவே முடியும்னு அழுகிறாங்க. மனிதாபடி அவங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் குறைச்சி 3 குறைச்சி நாங்கள் 47 பேசியிருக்கோம். அது எந்த போஸ்ட்? யுவாலஜி. அது 2 கொடுக்கல. இந்த சம்பளாய் தரேன்னு 2 தரணும், 2 வச்சு சம்பளாய் தரேன்ட்டாங்க. சரி, ஆமாம் ஆமாம், 2 ரூபா வந்து தரணும். 47 போக 45 போக 47. இடத்துக்கு வந்து வித்து ஒரு அழுகிறேன். 47 கொடுத்துருக்காங்க. 45 கொடுத்துருக்காங்க. 2 தரணும். அது சம்பளம் போட்டோன்னே கொடுக்குறேன். ஒன்று 25 வரணும். அதனால் செலவு போக மிச்சம். செலவு போகனா நம்ம டிஓ ஆஃபீஸு சிஓ ஆஃபீஸுக்கு கொடுத்தது போக டிஓசி வந்து கோர்ட்டு கோர்ட்டு வச்சு வாங்கணும். அது எந்த கோர்ட்டு? இதில் ஒரு கோர்ட்டு செலவு வருதுல்ல, இது இந்த சரி சரி சரி. போஸ்டிங் ஆர்டர் வாங்குறதுக்கு கோர்ட்டில் போட்டோம். போஸ்டிங் ஆர்டர் வாங்குறதுக்கு கோர்ட்டில் போட்டு சிஓ கைது போடவே பண்ணிட்டாரு. கடைசியில் கோர்ட்டில் வச்சு நாளைக்கு காலையில் வந்து கோர்ட்டுக்கு வந்து அவர் கூட்டில் ஏறி பெர்மிஷனுக்கு கோர்ட்டில் ஏறி அவர் வந்து தண்டனை கொடுத்துருவாங்கன்னு பயந்துக்கிட்டே முதல்ல நைட்டை கூப்பிட்டு எங்களை கொடுத்தாரு. மறுநாளைக்கு வச்சுட்டு போகணும்னு சொல்லி இந்த மாதிரி சரி கொடுத்துட்டாரு, அதெல்லாம் சரி பண்ணி போயிருங்கன்னு சொல்லியாச்சு. அப்போ போட்டு செலவழிச்சு வாங்கியிருக்கோம். 3க்கு சேர்ந்து செலவழிச்சிருக்கோம். செலவழிச்சா மிச்சம் இருக்குது. பொங்கலுக்கு போன எடுத்துருக்கு. இது கோர்ட்டு செலவு போக டிஓ ஆஃபீஸ் எல்லாம் கணக்கு இருக்குது. இல்ல அது இல்லைண்ணே, நான் என்ன சொல்றேன் நல்லா புரியுங்க. இப்ப நீங்க நம்ம பேசுறோம், நான் சொல்றேன் கூட்டத்துல ஒரு 4 பேர் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம சொல்லணும். சொல்லணும். நாளைக்கு வந்து டக்குன்னு வந்து எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டு கணக்கு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. எல்லாத்துக்கும் செல்வ கணேஷ் ஒரு கேள்வி கேட்குறாரு, அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்லணும்ல. நாங்கள் இப்போ நீங்கள் 4 பேர் வந்துட்டீங்க, நீங்கள் சொல்லிடுவீங்க இந்த மாதிரி வந்தாங்க பேசணும் அப்படின்னு. இப்போ அவங்க 4 பேர்த்த வர சொன்னோம்னா ஆளாளுக்கு ஒன்று ஒன்றா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஓடி அடையாது, ஆளாளுக்கு ஒன்று ஒன்றா பேசுவாங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து விவரத்தவங்களை வந்து இப்படி இருக்குது சூழ்நிலை அப்படிங்கிறத வந்து நான் எடுத்து சொல்லி இல்லை கூட 135 55 லட்சம் டிஓ செலவு. டிஓ 34 ரூபா நான் கரெக்டாக சொல்கிறேன். 32 சொல்கிறேன் டிஓ ஆஃபீஸ். ஆமாம், அதாவது டிஓ ஆஃபீஸ் இல்லை, கோர்ட்டு, டிஓ ஆஃபீஸு, சிஓ ஆஃபீஸு. அதான் 2 சில்லறை வரும். ஏன்னா சித்ரா சொல்லிச்சு 2 சில்லறை. அது நம்மளுக்கு சேர்ந்தாலும் வருது, அதெல்லாம் எடுத்து செலவழிச்சிருக்கோம். அவங்ககிட்டயே வாங்கி செலவழிச்சிருக்கோம். அது வாங்க தனியாக இருக்குது, அது தனியாக, அது கணக்கு தனி. இந்த கணக்கு மட்டும் இதில் அவங்க செலவழிக்கும் போது இதில் வந்து எடுத்துருக்கோம். 32 34 சில்லறை. என்ன அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு ஒரு சம்பளம் போன 65 ரூபா சம்பளம் போன கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து வண்டிக்கு வாடகைக்கு 3 மட்டும் டீசல் போட 10 ரூபா எடுத்துருக்கோம். இந்த குறுக்காடு வாங்குறீங்க, அது வாடகை அங்கே போயிருது மாட்டாங்க. இங்கே வந்து நம்மகிட்ட வந்து என்ன செய்யறாங்கன்னா ஆள் தொழிலாட நம்மகிட்ட கேட்பாங்க. ஆள் டீச்சர் அவங்க கணக்கு பார்க்குறாங்க, இல்லைன்னா நம்மகிட்ட கேட்பாங்க. ஆனால் இந்த வாட்டி அவங்க டீச்சர் இல்லை, இந்த கொடுக்குன்னா கொடுத்து கணக்கு எழுதி வச்சுருக்கோம். 3 வட்டம் வந்து கொடுத்துருக்கேன் டீச்சர் சார்ஜ். குறுக்காடு வளர்க்குறதுக்கு சொல்லி சொட்டு பாசனம், அதுக்கு 23 ரூபா ஆயிருக்கு. அப்புறம் வந்து இந்த இன்டர்வியூ நடத்தணும்ல, அவங்க வந்து போனவங்க செலவு, சாப்பாடு செலவு, இங்கே தண்ணி பாட்டு வாங்கினது, டீ செலவு, அதுன்னு அந்த செலவு எல்லாமே கணக்கில் இருக்கும். இப்போ 32 34 சில்லறை போக 2 சில்லறை செலவழிச்சிருக்கு. இந்த சில்லறை செலவா ஸ்கூல் செலவழிச்சு 65 32 தனி சில்லறை செலவு. ஆமாம், 32 34 போக சில்லறை செலவாக செலவழிச்சது மொத்தம் 37 லட்சம் வந்துருச்சு. சில கணக்கு இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் டிவைஸ் செலவு. ஆமாம், இனிமேல் அந்த அதாவது போஸ்டிங் போட்டு அவங்களுக்கு ஆர்டர் தரணும்ல, அந்த செலவு இருக்கும்ல, என்ன தெரியல. ஆனால் அன்றைக்கி டிவி ஆஃபீஸில் போய் என்ன ஆட்டாங்கன்னா ஒரு மதிப்பை சில்லறை கையாக கொஞ்சமாக கொடுத்தோம். அது கணக்கு இங்கே வந்துருச்சு. இங்கே எழுதி வச்சுருக்கு கணக்கு கொடுத்துருக்குன்னா ஒரு ஆளுக்கு இப்போ 20 ரூபா கொடுத்தோம். விஏக்கு 1 லட்சம் வேணும் கேட்டார். கோர்ட்டில் சொல்லிட்டேன் ஆர்டர் அனுப்பிடுவாங்க.
அவங்க 45 ரூபா அவன் வந்து நான் 1 லட்சம் கேட்டான், கொடுக்க மாட்டேன் மேலே அவனுக்கு 1 லட்சம் கேட்டிருக்கேன். கேட்டதுக்கு 50,000 கொடுக்க கேட்குறேன், 50,000 கொடுங்கண்ணே, கொடுப்போம்னு சொல்லிட்டு விட்டாச்சு, கொடுக்க மாட்டேன் மேலே. ஏன்னு கேளுங்க, ஓட்டோடு இல்லாமல் இவங்க பிறகு கேட்குறாங்க. இது அன்னைக்கே ஒரே இதில் முடிச்சிருந்தீங்க. 15 ரூபா எடுத்துருக்கோம். செக்ஷன் நம்ம வந்து இன்னும் வாங்கலை, நான் முடிச்சுட்டு வாங்க வாங்கிக்கிறேன். பார்ப்போம், 1 லட்சம் பேசி முடிப்பு கொடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன செய்வோம் நம்ம இப்போ பொங்கலுக்கு என்ன செய்வோம்? உங்களுக்கு பொதுக்குழு போட்டிருக்கு. நாங்கள் வந்து இன்னைக்கு திருச்சுழி இந்து நாடார் உணைமுறை சங்கத்துக்கு உட்பட்ட மேல்நிலைப்பள்ளி உனாசா வைத்திய நாடார் மேல்நிலைப் பள்ளிக்கு ஏற்கனவே கடந்த ஆண்டு 4 முதுநிலை ஆசிரியர் பணியிடத்திற்காக விளம்பரம் செய்யப்பட்டது. பத்திரிகையில், தினமலர் பத்திரிகையில் விளம்பரம் வந்தது. 4 பணியிடங்கள் நிரப்பணும். அந்த பணியிடத்திற்கு PN பெரியநாராஜன் அவர்கள் விளம்பரம் கொடுத்திருந்தார். அந்த விளம்பரத்தை மேற்கோள் காட்டி இந்த பணியிடத்திற்கு ஏற்கனவே அந்த சங்கத்து மேலே நாங்கள் வந்து முன்னாள் நிர்வாகிகள் நாங்கள் அந்த சங்கத்து தேர்தல் நடந்ததில் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி வழக்கு தொடுத்திருக்கோம். அந்த வழக்கு வந்து அருப்புக்கோட்டையில் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதை மேற்கோள் காட்டி PN பெரியநாராஜன் அவர்கள் இந்த பணியிடங்களுக்கு வாங்கும் வெகுமதிகளோ நன்கொடைகளோ அவரோட தனிப்பட்ட இதுக்கு சார்ந்தது, உரைமுறைக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றத நாங்களும் மறுப்பு தெரிவித்து அந்த தினமலர் பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருந்தோம். அப்போ அவர் மறுபடியும் என்ன சொல்லியிருந்தாருன்னா, PN பெரியநாராஜன் அந்த பணியிடங்களுக்கு நாங்கள் திறமை அடிப்படையில் தான் பணியிடங்களில் நிரப்ப போகிறோம், இன்டர்வியூ அடிப்படையில் எழுத்து நேர்முக தேர்வு மூலமாக நாங்கள் நடத்த போகிறோம்னு சொல்லியிருந்தார். ஆனால் இப்போது கடந்த பொதுக்குழுவில் எல்லா உறுப்பினர்களும் கேள்வி கேட்கும்போது அந்த பணியிடத்திற்காக கிட்டத்தட்ட ஒரு அனுமதி பெறுறதுக்கும் அதுக்கு முன்னாடியே ஒரு 2 கோடி ரூபாயும் அந்த போஸ்டிங்காக நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னும் 35-37 லட்சம் ரூபா வரைக்கும் DOCO ஆஃபீஸ்க்கு முன்னனுமதி பெறுறதுக்காக 4 போஸ்டிங்க்கு 37 லட்சம் கொடுத்துருக்கேன் அப்படின்னும் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு பொதுக்குழுவில். அது எங்கிட்ட ஆடியோ, அதுக்கான ரெக்கார்டு எல்லாத்தையும் நாங்கள் மீடியாட்டையும் DOCO ஆஃபீஸ்லையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். கடந்த வாரம் நாங்கள் DOCO ஆஃபீஸில் இது சம்மந்தமான புகார் மனுவும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஒரு வாரத்தில் இப்போ கொடுத்து 1 வாரம் ஆச்சு. சார் வந்து CO ஆஃபீஸையும் பார்த்துருக்கோம், DO அம்மாவையும் பார்த்துருக்கோம். நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு வந்து நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்கள்ட்டையும் மனுவை கொடுத்துருக்கோம். நாங்கள் நடவடிக்கை மேற்கொண்டு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். PN பெரியநாராஜன் அவர்கள் வந்து காசை வாங்கிட்டு இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்கு பொய்யான திறமை இல்லாத ஆசிரியர்களை அவர் நிரப்புறதுக்கு எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருக்காரு. அதை வந்து திறமையான அடிப்படையிலையும் அரசு வழிகாட்டுதல் படி கவர்மெண்ட்டு தலையிட்டு DOCO அவர்கள் தலையிட்டு ஒரு நல்ல பணியிடங்களை எங்கள் ஸ்கூலுக்கு வழங்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம். மாவட்ட ஆட்சியில் போஸ்டிங் இன்னும் போடலை. அதுக்குரிய வேலைப்பாடுகள் CO அப்ரூவலுக்காக ரொம்ப ப்ரெஷர் பண்ணி எவ்வளவு இது பண்ணணுமோ அவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க. முறைகேடுகளுக்கு பண்ணுறதுக்கு நிறைய அவங்க காசை வச்சு எல்லாம் பண்ணணும்னு எல்லா முயற்சியிலும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. DOCO ஆஃபீஸில் வந்து இவங்களுக்கு முழு ஆதரவோடு இருக்காங்க. இதை வந்து தடுத்து நிறுத்தி அவங்களுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும். அரசு வழிகாட்டுதல் படி திறமையான ஆசிரியர்களை எங்க பள்ளிக்கு வர வேணும். சரி.